ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஏமா கண்ணம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை சமையலம்மா. என்னோட டேடி நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட அம்மா உயிரோட இல்லை, அதனால் என்னோட டேடி யாரையும் டைவர்ஸ் பண்ண வேணாம். நீங்கள் லக்ஷ்மியோட டேடியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னோட டேடியை கல்யாணம் பண்ணிக்கோங்க சமையலம்மா அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. கண்ணம்மா ஆனால் பதில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. லக்ஷ்மி இப்போ அங்கே வராங்க. என்ன என்னோட அம்மாட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதை சொன்னால் நீ கோபப்படுவ அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. நான் உண்மையில கண்டிப்பாக கோவப்படவே மாட்டேன், நீ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. சமையலை மாட்டேன், என்னோட டேடி கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே என்னோட அம்மாட்ட பேசி இதுக்கு சம்மதம் வாங்கி தரேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்போ உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. எனக்கு சம்மதம் தான் ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, நான் என்னோட டேடிகிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நம்ம 4 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பாவும் பாரதியும் வக்கீலை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நான் உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்கிறாரு. நீங்கள் சொன்னதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. வெண்பாட்ட பாரதி சொல்கிறாரு, டைவர்ஸ் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் ஃப்ரீ பேர்ட் ஆயிடுவேன், ஜாலியாக ஹேமாவை கூட்டிகிட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப்பே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நானும் வரக்கூடாதா அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. நீயும் வா வெண்பா, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, ஹேமா எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போயிடுறாரு. சீக்கிரமாகவே பாரதிக்கு டைவர்ஸ் கிடச்சக்கப்புறம் பாரதி என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வெண்பா மனசில் நினைக்கிறாங்க. ஹேமா பாரதிட்ட இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பைக்கில் போகலாம் டேடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பாரதி ஹேமா 2 பேருமே பைக்கில் ஸ்கூலுக்கு வராங்க. ஹேமாவை ட்ராப் பண்ணிவிட்டு பாரதி இப்போ கிளம்பி போகிறாரு. எதிரில் வர ஆட்டோவை கவனிக்காமல் ஹேமாவுக்கு பாய் சொல்லிகிட்டே வராரு. அதனால் அந்த ஆட்டோவில் மோதி கீழே விழுந்துடுறாரு. பார்த்த உடனே ஹேமா பதறி போய் டேடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பக்கத்தில் போகிறாங்க. கண்ணம்மாவும் லக்ஷ்மியும் ஸ்கூலில் தான் இருப்பாங்க. பாரதி விழுந்ததை பார்த்த உடனே அவங்க 2 பேருமே பாரதி பக்கத்தில் போகிறாங்க. பாரதியால் எழுந்து நிற்க முடியலை. கண்ணம்மா இப்போது கை கொடுத்து பாரதிக்கு சப்போர்ட்டிவாக எழுந்து நிற்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பாரதி வேகமாக கண்ணம்மாவோட கையை தட்டி விடுறாரு. அப்போ லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, அம்மா அப்பா மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அப்பா தான் அம்மா கிட்ட கோபப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, சமையலம்மா நம்ம டேடியை கல்யாணம் பண்ணிட்டா இதே மாதிரி கேரிங்காக எப்போதும் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.